எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறதுக்காக உங்களுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் டியூபர் பாஸ் சேனல் ஹிஸ்ட்ரியிலே நோட் பண்ணி வச்சுங்க. ஹிஸ்ட்ரியிலே ஒரே நிமிஷம் புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸு லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகேவா? பட் நான் சொல்ல வரது மட்டும் கேட்டு போங்க. இருங்க. நம்ம டியூபர் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே சேனல் ஹிஸ்ட்ரியிலே இந்த 2.5 வருஷம் ஆரம்பித்தோம். நம்ம 2.5 வருஷம் ஆச்சு நம்ம சேனல் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் ஆச்சு. மெதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான க்ரோத்து எடுத்தோன்னு. அப்பா 100K 200Kலாம் பொறுமையாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், 5000 அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோனையுமே ருசித்து சாப்பிட்டவங்க தான் சரத் பாலசுப்ரமணியன். ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த நிலமையில். என்ன சொல்ல வரதை சொல்கிறா அப்படிங்கிறீங்கள. இது வரைக்கும் டியூபர் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மாதத்தில் ஹையஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து போன மாதம்தான். எஸ் கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் மந்தில் டியூபர் பாஸ் சேனலில் இத்தனை வீடியோனா 21 வீடியோ போட்டிருக்கேன். ஓ மை காட், இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு சத்தியமாக. 21 வீடியோ ஒரு மாதங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே நிமிஷம். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. போன மாதம் மட்டுமே நம்ம 21 வீடியோஸ் போட்டிருக்கோம். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து கூகுள் சொல்லிச்சு, திறந்து உள்ளே போய் பார்க்குறேன், யூ புட் மோர் வீடியோஸ். நம்ம இத்தனை வீடியோ போட்டிருக்கோம். மிஞ்சி போனால் 15-16 போட்டிருக்கோம். பார்த்தா 21 வீடியோ போயிருக்கு. வேறு லெவல் ஹாப்பி. பிகாஸ் வந்து லைக் நான் வந்து இப்படி முன்னாடிலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் 2 days ஒன்ஸ் தான் ஒரு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு போட்டால் நாளைக்கு போட மாட்டேன், நாளைக்கு கழிச்சு ஒரு வீடியோ போடுவேன், அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் போன மாதம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, சரத்துக்கு என்ன நாணயம் வந்துச்சுன்னு தெரில, வீடியோவாக தள்ளியிருக்கேன். அப்படியே தள்ளி 21 வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் உங்கள் சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி முக்கியமான ரீசன் அந்த 21 வீடியோக்கு என்ன தெரியுமா? அந்த துபாய் சீரிஸ். ஸோ துபாய் சீரிஸ் தான் வந்து லைக் எனக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டாக கிடச்சி. அதை வந்து நம்ம வந்து நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம். அதுலேருந்து நீங்கள் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி ஒரு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்தது துபாய் சீரிஸ். நான் எதிரே பார்க்கல இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணும். என்னடா உட்காந்து பேசினா யாரா பாப்பா அப்படின்னு இருக்கிற ஒரு மைண்ட் செட் காரணம். பிகாஸ் நான் வெளியே ட்ராவல் பண்ணி சுற்றிட்டு எடுக்கிற வேணாம் பேசிக்காக. பட் வந்து இப்படி உட்காந்து பேசுகிறது வந்து எனக்கு வந்து என்னடா உட்காந்து பேசினா என்னடா இருக்கும் அதில் சுவாரஸ்யம், ஒன்றுமே இல்லை, உட்காந்து பேசினா வேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் வந்து எனக்கு வந்து இது லைக் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் டைமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்படின்னா லைக் இப்போ எனக்கு அதோட அருமை தெரியுது. இப்படின்னா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஸோ நீ சொன்ன நீ வந்து திட்டுறேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ் திட்டான், அப்படியே ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது. போன மாதம் தான் நம்ம 21 வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே டியூபர் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட்டு. இந்த ரெக்கார்டை இந்த மாதம் பீட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் இந்த மாதம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. டேட் என்ன 5ஆம் தேதி ஆயிடுச்சு. பட் இன்னும் 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். இன்னும் மிஞ்சி போனால் 25 நாள் இருக்குது. 25 நாளில் இன்னும் 19 வீடியோ 20 வீடியோ போடணும். ஓ மை காட், டியூபர் பாஸ் நினச்சாலே பயமாக இருக்குது. ஸோ நான் என்ன உங்களுக்கு இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்கள்கிட்ட ஜென்ரலாக ஒரு ஃபீட்பேக் மாதிரி வாங்குவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தரணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தரணும், நிறையா குவாலிட்டியாக தரணும், அதை தரணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும். இந்த ப்ளே வித் டியூபர் பாஸ்னு ஒரு 40,000 வாங்கியிருக்கு. அந்த வெப்கேம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பெஸ்ட்டாக தரணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா இது ஒரு கண்டென்ட் ஆக்கணும்னு பண்ணுறவன் நான் கிடையாது. ஸோ ஏதாச்சும் இருக்கணும் அப்படி, அது சும்மா உட்காந்து பேசினா கூட லைக் இதில் ஏதாச்சும் சாலிடாக சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிற ஆள்னா. அதனால் வந்து சரி உங்கள்கிட்டயே நான் ஃபீட்பேக் கேட்போம். இந்த மாதம் வந்து இன்னும் சீரீஸ் பண்ணலாம். போன மாதம் துபாய் சீரீஸ், இந்த மாதம் வந்து லைக் இன்ன மாதிரிலாம் நான் சொல்கிறேன். பொதுவாக நான் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து லைக் என் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் இருந்த லைஃப். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ஹாஸ்டலில் படித்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் வந்து எஜுகேஷனுக்காக வெளியூர் சென்னையில் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் படித்த ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஸ்கூலில் படிச்சிருப்பேன். ஸோ தட் அந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லட்டுமா? இன்னும் நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு அது பிடிக்குமா இன்னும் அந்த ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குவாலிட்டியாக டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னோட ஆசை. அதனால தான் வந்து நான் வந்து சரி உங்கள்கிட்ட கேட்போம். இந்த ஹாப்பி நியூஸையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டெல்லாம் கேட்போம். தம்பிகளா எல்லாருக்கும் இப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. 7ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லாமே இருக்குங்கிறாங்க. பட் இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தெரியல எந்த அளவுக்கு வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே விட்டு மெட்ராஸ் அளவுக்கு போய் என்னை வீடியோ எடுக்கலாம் விடுவாங்கன்னு இப்போதைக்கு நோ ஐடியா. அதனால் அதை நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே. பஸ்ஸை தான் விட்டுட்டாங்களே கிளம்பலான்னு.
பட்டு வீட்டு அம்மா அப்பா அவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் எங்கேயாச்சும் போய் ஊர் மெஞ்சு சுற்றிட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயா தப்பாயிடும். அதனால் வந்து we have to do it very carefully அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். பண்ணலாம். பஸ் எங்கேயும் போக போகிறது இல்லை, ட்ரெயின் எங்கேயும் போக போகிறது இல்லை, இது உலகம் எங்கேயும் போக போகிறது இல்லை, நம்ம எல்லாம் பண்ணலாம். பட் லெட்ஸ் கிவ் சம் டைம், எல்லாம் கொஞ்சம் முடியட்டும். இப்போ பார்த்தா திருச்சியில் ஒரு பஸ்ஸில் 100 பேர் போயிட்டு இருக்கான், உள்ளே தொங்கிக்கிட்டு மாஸ்க்கும் போடல, ஒன்றும் போடல. இங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அதனால் நம்பர்கள் கூடலாம் அப்படின்னு என்னோட கெஸ்ஸு. அதனால் பார்க்கலாம் எங்கே போய் முடியுதுன்னு. இதான் உங்கள்கிட்ட கேட்கலாம். சரி, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா, ஃபீட்பேக் இருக்கா, டியூபர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க ப்ரோ, டெய்லி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் உண்மையிலேயே சொல்கிறேன், டெய்லி வீடியோஸ் போடுறதுங்கிறது ஒரு பெரிய 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 விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். நிறைய பேர் 30 days 30 வீடியோஸ்லாம் போடுறாங்க. பட் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்குள்ளே வந்து நிறையா கேள்வி இருக்குது. ஏன்னா லைக் அதுக்கு இதாச்சும் சுற்றிக்கிட்டே இருக்கணும், பின்னாடியே இருக்கணும். பட் நான் இது மட்டும் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் பார்க்குறோம், அது பார்க்குறோம், ஸோ எல்லாமே இருக்குது. பட் 30 daysமே 30 வீடியோஸ். இந்த மிச்சம் எத்தனை நாள் இருக்குது? 25 நாள் இருக்குது. 25 நாள் மிச்சம் 25 நாள் 25 வீடியோ போட்டுடலாமா அப்படின்னு எனக்கு எனக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு. பட் அதுக்கான சப்போர்ட் வந்து நீங்கள் தருவீங்களா? என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம்? 25 நாளைக்கு நான் உட்காந்து பேசினா யாரா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் லைக் உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள், கமெண்ட் ஸ்பீக் அவுட். மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் வாசிப்பேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து கமெண்ட்ஸ் வாசிப்பேன், ஹார்ட் அப்படியே அப்படி வீசுவேன். ஸோ அது வந்து எல்லாமே பண்ணுவேன். பட் தயவு செஞ்சு உங்களோட ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைக் இப்போனா டியூபர் பாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த வார்த்தைக்காக ஒரு 40,000 ஒரு 50,000 வியூஸ் போதில்லை. அந்த 50,000 பார்க்குற ஆளுக்க நீங்கள் வந்து என் மேலே அக்கறை இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள், இது பண்ணலாம் ப்ரோ, ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ரோ, நாங்கள் கேட்குறோம் ப்ரோ. அவ்வளோ எனக்கு நிறைய ஆசை இருக்குது. பட் உட்காந்து பேசணும் எல்லாம். பட் அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு தான் நான் என்னோட கேள்வி. பிகாஸ் துபாய் சீரிஸ் வேறு லெவல் சப்போர்ட்டு மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சீரிஸ் ஆரம்பித்து என்னை பற்றி எல்லாத்தையும் அப்படியே கலவையை பற்றி அப்படியே போவோம். இத்தனை நாள் போகுதோ வேறு வழி இல்லை, நம்ம நிலமா அந்த மாதிரி. அதனால் நம்ம வெளியே போகாத ஆள்கே கிடையாது. மைனஸில் -28 டிகிரிலே வெளியே போய் உங்களுக்குலாம் வீடியோ எடுத்து போட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 வியூஸு, 20,000 வியூஸ் தாண்டாது. போயிட்டு வந்த செலவு ஸ்பித்தி வேலைக்கு போயிட்டு செலவே பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. அது போக பஸ்ஸில் வந்தேன், அங்கேருந்து எல்லாம் வந்தேன். பட் யூடியூப்லேருந்து நம்ம போட்டு வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எனக்கு 18,000 வியூஸு, 20,000 வியூஸு எல்லாம் அவ்வளோதான். ஸோ தட் வந்து அப்படி இருந்த கஷ்டப்பட்டு எடுத்த எனக்கே அப்படி இருந்ததுன்னா நான் அதுக்கே அசராதவன். ஸோ தட் இதுக்கெலாம் அசரவே மாட்டேன்னு வச்சுங்களேன். அதனால் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு ஃபீட்பேக்காக கேட்கலாம், உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்ருக்கேன். ஸோ அது மறக்காமல் நீங்கள் வந்து டியூபர் பாஸோட ஒரு ஃபேமிலியாக ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் கமெண்ட்ஸில் வந்து ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இதை பண்ணுங்கள் ப்ரோ, அதை பண்ணுங்கள் ப்ரோ, ஊன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மாஸ் பண்ணலாம். 25 நாளில் 25 வீடியோ போட முடியுமா, உங்களால் முடியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடியும். பிகாஸ் அதெல்லாம் பார்த்து வெறியேறியாச்சு சரத் வந்து 25 நாளைக்கு 25 வீடியோ போடுறேன். நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன்டா, சரியா? எனக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச், 25 நாள் 25 வீடியோ முடியுமா, டியூபர் பாஸ்னால் முடியுமாடா, குவாலிட்டியான கண்டென்ட் தர முடியுமாடா அப்படின்னு நானே கேட்குறேன். கையை இங்கே வைக்க போனேன், பட் அது கீழே வந்துருச்சு. ஸோ தட் தப்பு நினச்சிக்காதீங்க, ரீவைன் பண்ணி காமிக்கோ. ஸோ தட் இப்படி தான் இருந்துச்சு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ரொம்ப ஆசை எனக்கும் வந்தவங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகணும், நம்ம ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணணும். லைக் அந்த மாதிரி நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தார், பார்த்துட்டு போயிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் நிறைய பேர் நம்மளை அங்கங்கே மீட் பண்ணி லைக் உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தட் நிறையா இருக்குது. உங்களோட லவ்வும் சப்போர்ட்டும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணும், என்ன மாதிரி கண்டென்ட் தரணும். சமைச்சிருவா பேசாமல் சமைச்சிருவா, என்ன சொல்கிறீங்க? என்ன சமைக்கணும்? தோசை, இட்லி, பொடி தோசை, மசால் தோசை, பூரி, எல்லாம் சிக்கன் 65 அப்படின்னா 30 வீடியோவுக்கு 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டுறேன். என்ன சொல்கிறீங்க? டெய்லி ஒரு டிஷ்ஷு அப்படி வேணால் பிளான் பண்ணுவோமா? அது நம்ம செக்டாரே இல்லையே. ஆனால் நல்லா சமைப்பேன் நான். சொல்லுங்கள், உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள், கேட்போம். பட் எனக்குள்ளேயே நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், 25 days 25 வீடியோஸ் முடிஞ்சால் முடியும், என்னால் முடியும் தம்பி. ஸோ தட் ரொம்ப ஆடாது கஷ்டமாக போயிடும். அண்ட் ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல். ஓகே, டன், டாடா.